2018ஆம் ஆண்டு இதே நாள் தியேட்டர்களில் ஒரு வசனம் ஒலித்தது. தம்பி, லா படிச்சா டாக்டர் ஆக முடியாது, வக்கீல் தான் ஆக முடியும் என்று பிரின்சிபல் சொன்னவுடன், நான் டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஆவன் சார் என்று பதிலளிப்பான் ஒரு வாலிபன். அவன் பெயரை கேட்டால் பரியேறும் பெருமாள் BA-BL மேல ஒரு கோடு என்பான். ஆம், பரியேறும் பெருமாள் வெளியாகி இன்றுடன் 5 ஆண்டுகள் ஆகிறது. ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாய் ஒருபுறம் ரஞ்சித் ஆக்ஷன் படங்கள் மூலம் ஒலித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர்களின் வலியையும் கோபத்தையும் வாழ்வியலையும் இந்த சமூகத்திற்கு கண்ணாடி போல் காட்டினார் மாரி செல்வராஜ். சட்டம் படிக்க வந்தவன் சங்கிலியால் கட்டப்பட்டு அடக்குமுறைக்கு உள்ளாவதையும், அதை உடைத்து வெளியே வர அவன் படும் இன்னல்களையும் வலியோடும் கண்ணீரோடும் வெளிப்படுத்திய திரைப்படம். சமூகத்தில் சாதி என்ற அழுக்கு படிந்து கிடக்கிறது. அதில் சிலர் ஊறிப்போய் உள்ளனர், சிலர் விடுபட்டு வெளியே வர முயல்கின்றனர். அப்படிப்பட்ட ஒருவன்தான் பரியேறும் பெருமாள். யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதிலையாட உங்களோட கீழே போயிட்டா? இப்ப சொல்ற, ஏர் புடிச்ச கையில நானும் வால் புடிச்ச வந்தா. ஆணவ கொலைகளும் ஆண்ட பெருமையும் நிறைந்த தென் தமிழக கிராமங்களில் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த பரியனுக்கும் ஜோதிக்கும் உள்ள அழகிய உறவையும், அந்த உறவினால் அவன் சந்திக்கும் அடக்குமுறைகளையும் நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருப்பார் மாரி செல்வராஜ். எனக்கு எந்த குழப்பம் இல்ல, உனக்கு? நான் குழப்பிக்கல, எனக்கு ஓகே பாரு, ஹாப்பி. அடக்குமுறை என்றால் சாதாரண அடக்குமுறை அல்ல. முகத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டு, பெண்கள் கழிவறைக்குள் தள்ளப்பட்டு, தன் தந்தையின் வேட்டியை உருவி ஓடவிட்டு கண்ணீரோடு தவிக்கும் பரியனை பார்க்கும் பொழுது நெஞ்சம் பதைக்கும். இந்த சமூகத்தின் மீது தீராத கோபம் வரும். அந்த உணர்வை ஒவ்வொருவருக்கும் கடத்தியதே இந்த திரைப்படத்தின் வெற்றி. ஊர்ல ஒருத்தனாச்சும் படிச்சு வக்கீல் ஆகணும், அப்பதான் ஊருக்காக நின்னு பேச முடியும். பேய் மாறி படிச்சு உன்னை சுத்தி நடக்கிறத மீறி ஜெயிச்சு வா போன்ற வசனங்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் முன்னேற்றத்திற்கு ஆயுதமாய் இருக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி என்ன மாதிரி நீயும் ஜெயிச்சு வரும் நான் நம்புறேன். இதை மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ செய் போ. கருப்பு என்ற நாயும் ஆங்காங்கே வரும், போராடடா என்ற பாடலும் இந்த படத்தின் ஒரு கதாபாத்திரமாகவே அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மத்துவபுரம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கும் முரண் போன்ற பல நுட்பமான அரசியலை படம் முழுக்க பேசியிருப்பார் மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாளை பற்றி பேசும் பொழுது மாரிமுத்துவை மறந்துவிட முடியாது. சாதியில் மூழ்கியிருக்கும் மொத்த சமூகத்தையும் ஒற்றை ஆளாக வெளிப்படுத்தியிருப்பார் மாரிமுத்து. குறிப்பாக இடைவெளி காட்சியில் பரியனிடம், நீ எல்லாம் இங்க வரலாமடே என்று அவர் பேசிய வசனத்தில் சமூகத்தில் உள்ள தீண்டாமை பிணியை சாமானியனுக்கும் புரியும் வகையில் தன் நடிப்பால் கடத்தியிருப்பார். அவ சின்ன பிள்ளை, அவ வர சொன்னா நீ வரலாமா? நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும்டே. இந்த படத்தில் அனைவராலும் பேசப்பட்ட ஒரு காட்சி அந்த கடைசி காட்சி. இருவேறு சமூகத்தினர் குடித்த இருவேறு குவளைகள் அருகில் வைத்து அதற்கிடையே ஒரு பூ விழுவது போல் அந்த காட்சி இருக்கும். இந்த மொத்த படத்தின் கருத்தையும் ஒரே ஃப்ரேமில் அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பார் மாரி செல்வராஜ். ஒடுக்கப்பட்டவர்களின் வலியையும் அவர்களின் உரிமை குரலையும் கோபத்துடனும் சோகத்துடனும் கடத்திய பரியேறும் பெருமாள் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட புரட்சி படம். மாரி செல்வராஜ் தமிழ் சமூகத்திற்கு அளித்த பொக்கிஷம். நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது.